கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் அனைவரும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை என்ன செய்கிறோங்க, பெற்றுக்கொள்கிறோம். ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? தூரம் போன பிள்ளையாக இருக்கிறீர்களா? பக்கத்துல இருந்து அந்நியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் அவரே அதை நிறைவேற்றினார். விசுவாசத்தினாலே அப்பாவோட அன்பிலே இணைக்கப்பட்ட தகுதியே இல்லை. தேவன் அன்பாய் நம்மை சேர்த்து கொண்டார். நாம் புறஜாதிகளாக இருந்தோம். தேவன் நம்மை கிட்டி சேர்ந்து அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தையும் அவருக்கு விரோதமாய் செலவழித்த நம்மை, துரோகம் செய்த நம்மை, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்த நம்மை இயேசுவின் அன்பு அண்டிக் கொண்டது. கட்டி அரவணைத்து பிள்ளைகளாக்கி இருக்கிறார். பிள்ளைகளாய் வாழும்படியான படிப்பினை வரப்போகிறது. பிள்ளைகள் தொடர்ந்து வந்து கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளாக மாறுங்கள். நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பெரியவர், மகத்துவம் நிறைந்தவர், உயர்ந்தவர், உன்னதமானவர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட ராஜா, உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். கர்த்தரை எங்களோடு கூட பேசுங்க. எங்களிடத்திலே நீர் சொல்லும்படியாக திட்டமிட்டு இருக்கிற உடைய வார்த்தையை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள என்னையும் எங்களையும் ஒருமுகப்படுத்தி தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே பேசுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. உமது பிள்ளைகள் ஆகிய எங்களை தேற்றுவீராக, ஆறுதல் செய்வீராக, புடமிட்டு புதிதாக்கி பயன்படுத்துவீராக என்று உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமெரிக்க தேசத்தில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட சிலர் உண்டு. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருந்த பொழுது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து அடிமைகளை கொண்டு போய் விற்று கொண்டு இருந்தார்கள். அப்படியாக நிறைய பேர் குடியேறினாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் சுயாதீனர்களாக அந்த தேசத்து மக்களாக மாறி போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்குமே அங்கே அந்த இன தகராறு நம்மளால் உணர முடியுது. இன்றைக்கி நிறைய விடுதலை பெற்றிருக்கிறாங்க, நிறைய முன்னேறி இருக்கிறாங்க, நிறைய சாதித்து வருகிறார்கள். சமத்துவத்தோடு கூட நடத்தப்பட்டாலுமே ஒரு தாழ்வு நிலையில் அவங்க இருக்கக்கூடியதை நம்ம சில இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியாக அமெரிக்க தேசத்துக்கு போய் குடிபெயர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் அநேக நாளாக தன்னுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறார். அவர் பேர் ஜே ஸ்பைட்ஸ் என்கிற நபர். அதை குறித்து தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, மரபணு சோதனை செய்கிறார். அப்படி மரபணு சோதனை செய்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைக்கப்பெறுகிறது. என்ன தகவல்னா, he was a common man in அமெரிக்கா. ஒரு சாதாரண மனிதன், சொந்தமாக அவருக்குன்னு எதுவுமே கிடையாது, ரொம்ப வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், நிறைய பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர். அந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் ஒரு ராயல் குடும்பம், he is from a ராயல் பிளட் லைன், அரச பரம்பரையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதும், he is a prince என்பதும் தெளிவாகிறது. இவருக்கு ஒரே திடுக்கிடும் தகவல். அப்புறம் யார், என்ன பிரின்ஸ்ன்னு சொல்லி அவங்க அதை தேடும் பொழுது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய தலைவராக, ஒரு ராஜாவின் மகனாக அவர் இருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. உடனடியாக அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடக்குது. இவர் அது தெரிந்த பிறகு அந்த மக்களை தேடி போகிறார். போகும்போது பயங்கரமாக பேனர்லாம் கட்டி பயங்கர வரவேற்போடு கூட அவரை கொண்டு வருகிறார்கள். இது மிகப்பெரிய மாற்றத்தை அவரோட வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறது. என்பிஆர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சேனல்லேருந்து அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன காரியங்கள் தான் இப்போ நான் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிற ஒரு காரியம். ஒரு சாதாரண மனிதனாக அல்லது தன்னை குறித்த ஒரு அடையாளம் தெரியாத மனிதனாக தடுமாறி கொண்டிருந்தவன் திடீரென அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அந்த அடையாளமும் எப்படிப்பட்டவன் அடையாளம் கிடைக்குது? ராயல் ஃபேமிலி, ராஜ பரம்பரை, ராஜரீக
பாரம்பரியத்தை, பரம்பரையை சார்ந்தவன் என்கிற அடையாளம் கிடைக்குது. அந்த அடையாளத்தை கண்டுபிடித்தது மாத்திரமில்லை, அந்த அடையாள அங்கீகாரமும் கிடைக்குது. அதை அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா, he almost lost his understanding of royal life. ஒரு பிரின்ஸாக, ஒரு இளவரசனாக, ராஜாவாக எப்படி வாழணும் என்பதை அவருக்கு தெரியாது. அதை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு படிப்பினைக்குள்ளாக அவரை நடத்தி, ஏன்னா அதுக்கு பிறகு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவரை அனுப்புறாங்க. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த பகுதியில் நாம் யார் என்கிற அடையாளத்தை காணப்போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே தியானித்தது போல கலாத்தியர் நிருபம் 3 முக்கியமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. விடுதலையின் சுவிசேஷத்துக்கு சாதகமான ஒரு தர்க்கத்தை பவுலடியார் ஏற்படுத்துகிறார். ஏன்னா அங்க தவறான போதனைகளை கொண்டு வந்து திணித்து சபையை கலங்கடிக்கிற சிலர் உட்புகுந்ததினாலே அந்த சபையை மீட்கும்படியாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அதுல முதல் 2 அதிகாரங்களில் பர்சனல் டெஸ்டிமனி ஆர் பயோகிராபிக்கல் எவிடன்ஸ் ஆர் டிஃபென்ஸ் சொல்லலாம். தன்னை பற்றியும், தன்னுடைய ஊழியத்தை பற்றியும், தன்னுடைய அழைப்பை பற்றியும், அவருக்கு கிடைத்த அங்கீகாரத்தை பற்றியும், அந்த அங்கீகாரத்தை அவர் கையாளுவதற்காக சில தர்க்கங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்ததை குறித்து முதல் 2 அதிகாரத்தில் படித்தோம். இரண்டாவதாக கம்பேரிட்டிவ் டிஃபென்ஸ் என்று சொல்லுகிற ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு தர்க்கத்தை வைக்கிறார். என்ன காரியங்களை ஒப்பிடுகிறார்? முதலாவது காரியம் தி கவனன்ட் பிளெஸிங், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். சரிங்களா? உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நியாய பிரமாணத்தை கை கொள்வதனால் வருகிறதா அல்லது விசுவாசத்தினால் வருகிறதா என்கிற முதல் காரியத்தை கொண்டு வந்து வைக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆசீர்வதித்தாரா, நியாயப்பிரமாணத்தை பார்த்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததினாலே அவனை ஆசீர்வதித்தாரா என்கிற தர்க்கத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. முதல் காரியம். இரண்டாவது காரியம் கவர்னன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், உடன்படிக்கை நிறைவேறுதல். தேவன் ஒரு உடன்படிக்கை 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு டிராமாட்டிக் சிச்சுவேஷன் அங்கே காண்பிக்கிறார். இங்க இந்த விருத்த சேதன உடன்படிக்கை கூட இன்னும் நிறைவேறாத ஒரு காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் எழுதப்படுவதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்போ உடன்படிக்கை மாத்திரம் அங்கு கொண்டு வரல, உடன்படிக்கையோடு கூட ஒரு வாக்கு தத்தத்தையும் தேவன் தருகிறார். என்ன வாக்கு தத்தம்? உன்னை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்கள் அனைத்து நட்சத்திரங்களை போலவும் கடலின் மணலத்தனையாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறினதா என்கிற ஒரு வழக்கை கொண்டு வந்து வைக்கிறார். அவர் வாக்கு பண்ணினது போல 100 வயது நிரம்பின பிறகு அவருக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். சாராள், அவருடைய மனைவியாகிய சாராள் பிள்ளை பெற்றுக்கொள்ளும்படியான சரீர ஆற்றலை இழந்த பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு பேரு ஈசாக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுக்கும் பொழுது சாராள் சிரிக்கிறாள். நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சிரிக்கிறா. இந்த நகைப்பை தான் ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. ஈசாக்குனா லாஃப்டர்னு அர்த்தம். நான் நகைத்தேன், நான் மலடியாக இருந்தபடினாலே என்னை பார்த்து நிறைய பேர் நகைத்தார்கள். ஆனால் என் குழந்தை பிறந்த பிறகுதான், ஈசாக்கே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையே நீ பிறந்த பிறகுதான் உண்மையான சந்தோஷம் வந்துச்சு. ஈசாக்கின் மூலமாக இஸ்ரவேல் என்கிற சந்ததி உருவாயிற்று. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு இனத்தை சார்ந்தது அல்ல. பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும், அனைத்து ஜாதிகளும், அனைத்து மக்களும் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆனால் ஈசாக்கின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டம் தான் ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து வந்தது, உடன்படிக்கையின் மக்களாக மாறினார்கள். அப்ப இது எப்படி உலக மக்களின் ஆசீர்வாதமாக, அனைத்து ஜாதிகளின் ஆசீர்வாதமாக மாற முடியும்? அப்ப தேவன் வாக்கு பண்ணினது ஈசாக்கை மாத்திரமல்ல, ஈசாக்கை மாதிரியாக காண்பித்து ஈசாக்குக்கு பின்பதாக ஈசாக்கிலும் சிறந்த
ஒரு உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின் மைந்தனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தின் அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நிறைவேற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சகல ஜனத்தின் பாவத்தையும் நீக்கும்படியாக, யோவான் 3:16 சொல்லுது. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா நிறைய வசனங்கள் இருந்தாலும் யோவான் 3:16 நமக்கு ரொம்ப நெருக்கமான வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற இஸ்ரவேலன் எவனோ, அப்படியா இருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதன் எவனோ, இல்ல விசுவாசிக்கிறவன் எவனோ, நீ யாரா வேணா, எவனோ எவனோ, right? You understand? The Greek word for son can also be called as children. கிரேக்க வார்த்தை children சொல்லிடலாம், பிள்ளைகள்னு சொல்லலாம். அதனால பிள்ளைகள் வரும்போது ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதுல இணைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? ஆண்களுக்கு மாத்திரம் இங்க சொல்லப்படலை. சன் சன்னு சொன்ன உடனே பெண்கள் கைவிடப்படலை. அப்ப நல்லா தெரியுது, புரிஞ்சுக்கோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? போனா போது வந்து ஒட்டிக்கோன்னு சொல்லிங்க, அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தை, அதிகாரத்தை தருகிறார். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதை நிறைவேற்றி, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாச சந்ததி என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, உலகளாவிய கூட்டத்தை, எந்த நிறத்தவனும் எந்த மதத்தவனும் எந்த ஜாதியை சார்ந்தவர்களும் அல்லது எந்த மொழி பேசுகிறவர்களும் அல்லது எந்த கலாச்சார பின்னணியில் இருக்கிறவர்களும் எந்த உணவு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் என்கிற உலகளாவிய சமத்துவ அங்கீகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறார். ஆகையினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் அனைவரும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை என்ன செய்கிறோங்க? பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இதை நிலைநாட்டி மூன்றாவதாக நம்ம பார்த்து முடிக்க போகிற இந்த காரியத்தை, கம்பேரிட்டிவ் ஸ்டடி, கம்பேரிட்டிவ் டிஃபென்ஸ்ல மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற பாடம் கவனன்ட் ஐடென்டிட்டி. கவனன்ட் ஐடென்டிட்டி. 4ஆம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, சகோதரரே, என்னை போலாகுங்கள், என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலும் ஆனேன், நான் உங்களை போலும் ஆனேன். எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகும்படிக்கு நான் உங்களை போலும் ஆனேன். உங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்த போது என்னை நான் பிரித்து வைத்து உங்களை விட சிறந்தவன் என்று என்னை பிரித்து நான் காண்பிக்கவில்லை. நல்லா விளங்குதுங்களா? பேதுரு ஒரு இடத்துல அந்த தவறை செய்கிறார். இதை பவுலடியார் கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். ஆனால் பவுலடியார் இந்த புறஜாதி மக்களோடு கூட வாழ்ந்த பொழுது, பவுலடியார் ஒரு யூதன், யூத மார்க்கத்தை சார்ந்தவர். ஆனால் இங்கே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தேவ ராஜ்யத்தை கட்டவும், இவர்களுக்கு நம்பிக்கையின் வாழ்வை கொடுக்கவும் தீர்க்க தரிசனத்தில் உரைத்தது போல, இதோ புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியை அல்லது தன்னுடைய மேசியாவை அனுப்புவார் என்கிற அந்த விடுதலையின் நற்செய்தியை இவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக பவுலடியார் செயல்படுகிறார். அப்ப அவர்கள் மத்தியில வரும் பொழுது அவர் சொல்றார், நான் கிரேக்கனுக்கு கிரேக்கன் ஆனேன், யூதனுக்கு யூதன் ஆனேன், எல்லாருக்கும் எல்லாரும் ஆனேன் அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாமுமானேன். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்கிற சந்தோஷத்திலே, அந்த நம்பிக்கையிலே, இந்த வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும் என்கிற பிரயாசத்திலே எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்னு சொல்லிட்டு பவுலடியாருக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அந்த ட்ரெண்ட் தான் முக்கியமானது. ஏன்னா வேற யாரும் அதை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியை, சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று, என்னை போல்
ஆகுங்கள். இது அவர் தொடர்ந்து எல்லாருக்கும் எல்லா சபைகளுக்கும் எழுதும் போதும் அது அவர் எழுதுகிறார். என்னை போல் ஆகுங்கள். 1 கொரிந்தியர் 11 முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்க. இன்னைக்கு இருக்கிற பிரதானமான கிறிஸ்தவர்களை போய் பார்த்து, ஐயா நான் கிறிஸ்துவ தெரியாது, ஆனா உங்களை பின்பற்றினா கிறிஸ்துவை அடைவேனா, உங்களை போல வாழ்ந்த நான் கிறிஸ்துவை சென்று அடைந்து விடுவேனா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நான் தவறாக கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் ஐயோ நாங்கெல்லாம் தப்பு பண்ணிடுவோங்க. நீங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. டோன்ட் ஃபாலோ மீ, ஃபாலோ கிரைஸ்ட். ஆனா பவுலடியார் கொஞ்சம் வினோதமானவர். அவர் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க, நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றிடுவீங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போல் இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை பின்பற்றினால் என்னை போலவே நீங்களும் கிறிஸ்துவை போல் மாறிவிடுவீர்கள். பிரச்சனை இல்லை, என்னை பின்பற்றுங்கள். அப்ப கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்ல, என்னை போல் ஆகுங்கள். அப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இவர் யாராக இருக்கிறார் என்கிற முதல் கேள்வி அங்கே வருகிறது. இரண்டாவது, என்னை போல் ஆகுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ கலாத்திய சபையார் எப்படி இருக்கிறாங்க? இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்கணும். பவுலடியார் யாராக இருக்கிறார், என்னை போல் அவர் எப்படி இருக்கிறாரு, கலாத்திய சபையார் எப்படி இருக்கிறாங்க? இந்த ரெண்டு கேள்விக்குமான பதிலை கண்டுபிடிச்சா அவரை போல எப்படி ஆகிறதுன்றது நமக்கு தெரிந்துவிடும். இப்போ முதலாவது காரியம், அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் வீணாக ஓடினது இல்லை, என் பிரயாசம் வீண் கிடையாது, நான் மிக தெளிவாய் அறிந்திருக்கேன். இது முன்னாடியே சொன்னார். அவர் யாரு? நான் எபிரேயன், நான் யூதன், நியாயப்பிரமாணத்திலே தேர்ச்சி பெற்றவன், கமாலியலுடைய பாதபடியிலே உட்கார்ந்து தேர்ச்சி பெற்றவன், பிறப்பினாலே ரோம குடிமகன், வல்லமையான அதிகாரம் படைத்தவன், பேச்சாற்றல் உடையவன், எனக்கு அதிகாரங்களும் இருந்தது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் பொருட்டு குப்பை என்று எண்ணினேன். யார் அவர்? அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதான பாவி, அவருடைய கிருபையினாலே அவர் எனக்கும் தரிசனமானார். அந்த அன்பு, அந்த கிருபை, அந்த சமாதானம் என்னிடத்திலே வந்ததினாலே நான் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன், இன்றைக்கும் வைராக்கியமா இருக்கிறேன். ஆனா அன்றைக்கு இருந்த வைராக்கியம் என்னை கொலை செய்யவும், ஒதுக்கவும், அடிமைப்படுத்தவும், துன்பப்படுத்தவும் தள்ளினது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை மூலமாக, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற என்னுடைய வைராக்கியம் பிறருக்காக அடிப்படவும், துன்பப்படவும், ஒடுக்கப்படவும், அதே நேரத்தில் இயேசுவினுடைய விடுதலையின் வாழ்வை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய அன்பை கடையாந்தரங்களிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக என்னை ஏவுகிறது. நான் மாறி இருக்கிறேன், என் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதைதான் திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். நான் அப்போஸ்தலன், இந்த சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது. அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார், எனக்கு தரிசனமானார், என்னை அவருடைய ஊழியத்திற்கு பிரித்து எடுத்தார். இதை சபை, எருசலேம் சபையார் அங்கீகரித்து எனக்காக ஜெபித்து என்னை அனுப்பினார்கள். நான் யார்? தேவனுடைய அப்போஸ்தலன். 3 காரியத்தை சொல்லுகிறாருங்க. பாவிகளில் பிரதான பாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி அவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் என்னை நெருங்கினதினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையானேன். என்னுடைய நியாயப்பிரமாண கை கொள்ளுதலினாலே நான் பெற்றுக்கொள்ள முடியாத சுதந்திரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் பெற்றுக்கொண்டேன். ஓகே, 3வது சொல்லுகிறாரு, நான் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திர வாழ்வை, இந்த விடுதலையின் வாழ்வின் அப்போஸ்தலனாக. அப்போஸ்தலனா ஒரு வேளை நமக்கு இப்போ டக்குன்னு புரியுதான்னு தெரியல. இந்த கிரேக்க வார்த்தை அப்போஸ்தலோஸ் என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தை, அதுலேருந்து வந்ததான் போஸ்டல், அதுலேருந்து வந்ததான் போஸ்ட்மேன். ரைட்? நான் வெளியூரில் இருந்து என் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினேன்னா போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுப்பாரு. கரெக்டுங்களா?
இப்போ போஸ்ட்மேன் எதை கொடுப்பாரு என் மனைவிக்கு? ஒரு லெட்டரை கொடுப்பாரு, ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. அந்த கடிதத்தில் என்ன இருக்கும்? நம்ம நான் என் மனசு அதில் இருக்கும், என் இருதயம் அதில் வெளிப்பட்டு இருக்கும். கரெக்டா? யாருக்கு? நான் என் மனைவிக்கு என்ன சொல்ல விரும்பினேனோ அது வெளிப்பட்டு இருக்கும். எங்கேயாவது போஸ்ட் மாஸ்டரோடதோ இல்லை போஸ்ட் மேனோட இருதயமோ அதில் இருக்குமா? அப்போ ஒரு போஸ்ட் மேனோட வேலை என்ன? தகவலை கொண்டு போய் சேர்ப்பது. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். இப்போ ஒரு கலோக்கியல் டேர்மில் சொன்னால் கொரியர் பாய்ன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? அதுதான் அப்போஸ்தலருடைய வேலை. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் சொல்றது. அங்க ஓன் கருத்தெல்லாம் கிடையாது. தேவன் அவர்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்கள் மூலமாக தேவன் ராஜ்யத்தை விரிவாக்கினார், எல்லைகளை விரிவாக்கினார். அந்த அப்போஸ்தலர்கள் அபிஷேகம், யார் அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், யார் இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்து இருந்தார்களோ, இயேசு கிறிஸ்துவினாலே ஊழியத்திற்கு என்று நியமிக்கப்பட்டார்களோ, யார் அந்த நியமனத்துக்கு உட்படுத்தி தங்கள் ஜீவனையும் அர்ப்பம் என்று எண்ணினார்களோ அவர்களை தான் அப்போஸ்தலர்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். எல்லாரையும் அப்போஸ்தலர்கள் சொல்லல. அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களாலே அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணிக்கல 3.5 ஆண்டுகள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு உயிர் தெழுந்த பிறகு தரிசனமானதினாலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து சாட்சியை பெற்றுக்கொண்டதினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நியமிக்கப்பட்டு ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டதினாலே அப்போஸ்தலன் என்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். 3 காரியம் பார்த்தோம். அவர் பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அவருக்கு தரிசனமாகி அவரை மீட்டு கொண்டதினாலே, அவருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் அவரை ஆட்கொண்டதினாலே தேவனுடைய பிள்ளையானார். தேவனுடைய பிள்ளையானதினாலே தேவனாலே நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலனாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடினார். சரியா? என்னை போல் ஆகுங்கள். எப்படி ஆகுங்கள்? என்னை போல் விடுதலை உள்ளவனாக மாறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுங்கள், சுயாதீனனாக மாறுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இப்போ இவங்க எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். வாசிங்க 6-7 வசனங்களை வாசிங்கம்மா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, தேவன் தம்முடைய குமாரனாகிய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். இதுவரை நீ அடிமையாதான் இருந்த. இந்த சுவிசேஷம் உன்னிடத்துல வரும் வரைக்கும் நீ எப்படி இருந்த? நம்ம அடிமையா இருந்த. இப்பொழுது எப்படி இருக்கிற? புத்திரனாக இருக்கிற. புத்திர சுவிகாரத்தை பெற்று இருக்கிற. புத்திர சுவிகாரம்னா உங்களுக்கு புரியுதுங்களா? இது ரொம்ப தூய தமிழா இருக்குதா எனக்கு தெரியல. புத்திர சுவிகாரம்னா உங்களுக்கு புரியுமா? அடாப்ஷன். அடாப்ஷன் ரோம பாரம்பரியத்தில் இந்த பழக்கம் உண்டு. பணக்காரர்கள் சில நேரங்கள் குழந்தை இல்லை என்ற பட்சத்தில் யாரையாவது குழந்தையை தத்தெடுத்து அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளையாக்கி முழு சுதந்திரத்தையும், சுதந்திரம்னா வேலை, சுதந்திரம்னா இண்டிபெண்டன்ஸ் இல்லை, ரைட்? இண்டிபெண்டன்ஸ் என்பது விடுதலை இல்லை, அதுவும் சுதந்திரம்னு சொல்றோம். பட் அதுவும் கிட்டத்தட்ட இதை சார்ந்தது தான். பட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லும்போது இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துரிமை, அதிகாரம், டைட்டில். இப்ப நமக்கு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் கிடைச்சது. என்ன சுதந்திரம் கிடைச்சது? இந்திய தேசத்தின் குடிமகனாக அதிகாரம் கிடைத்தது. இந்திய தேசம் என்னுடைய தேசம் என்கிற உரிமை கிடைத்தது. அந்த உரிமை மாத்திரம் இல்லை, இந்த தேசத்துல எனக்கு சுதந்திரம். என்ன சுதந்திரம்? இந்த தேசம் எனக்கு சுதந்திரம். அப்ப நான் சுதந்திரத்தை என்ன செய்யணும்? ஒழுங்கா பாதுகாக்கணும். அப்பா எனக்கு சொத்தை கொடுத்துட்டு போனாருன்னா நான் சொத்தை என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன்னா அழிஞ்சு போயிடும். நான் கேவலமாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு
நான் சீரழித்து போடுவேன், அழித்து போடுவேனே, ஆனால் அதை என்னால் பாதுகாக்க முடியாது. அப்ப எனக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கு, இந்திய தேசம் எனக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் நான் இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவை சுதந்திர தேசமாகவே நான் என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டும். அதை பேணி பாதுகாத்து இந்தியாவின் பெருமையை சேர்க்க வேண்டும், கூட்ட வேண்டும், உலகத்தின் பல இடங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு மேலானது நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சுதந்திரம். இவங்க எப்படி இருந்தாங்க? முதல்ல, ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு எப்படி இருந்தீங்கப்பா? சுபாவத்தின்படி. எப்படி? எதன்படி? வழக்கத்தின்படி, பாரம்பரியத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள். இங்கே தேவர்கள் அல்லாதவர்களுக்கு எதை சொல்றாருன்னா, இவர்களுடைய பாரம்பரியத்தின் பின்னணியில இவர்கள் நிறைய சடங்காச்சாரங்களுக்கு, வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இங்க நிறைய வழிபாடுகள் இருந்தது. குழந்தை, என் சொத்துல என் பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா அதை இப்போ அவங்க என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. இப்போ அவர்கள் கார்டியன்ஷிப்ல இருப்பாங்க. ஒன்று என்னுடைய கார்டியன்ஷிப்லையோ அல்லது நான் யாரை கார்டியனாக நியமிக்கிறேனோ அவர்களுடைய ஆளுகையில் அவர்கள் இருக்க வேண்டும். என்றைக்கு அவங்க 18 வயது நிரம்புகுதோ அப்பந்தான் அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாறுவாங்க. குழந்தையாக உரிமை உள்ளவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. ஏனால் அதை அனுபவிக்கும்படியான தகுதி அவர்களுக்கு தகுதி வந்தவுடனே அவர்கள் இனி எந்த கார்டியன்ஷிப்பு கீழையும் இல்லை. அவர்கள் சுதந்திரவாளிகளாக, விடுதலையானவர்களாக தங்கள் சொத்தை அனுபவிக்க, தங்கள் அதிகாரத்தை அனுபவிக்க முடியும். இவர்களும் இந்த தேவன் வரும் வரைக்கும், வாசிங்க 4ஆம் வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடி நம்மை விடுதலையாக்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை கடைசி காலத்தில் அல்லது காலம் நிறைவேறின பொழுது அனுப்பினார். அனுப்பினதினாலே அவர் மூலமாக நாம் பிள்ளைகளாக அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனா முன்னாடி எப்படி இருந்தோம்? அடிமைகளாக இருந்தோம். எதுக்கு? இங்க 3 காரியத்தை வாசிக்கிறோம். முதலாவது காரியம், வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். இல்லை, எனக்கு சின்ன பிள்ளையில சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சாமி கண்ணை குத்திடுவாங்க அப்படின்னுவாங்க. நைட்டு தூங்கும்போது ஏதாவது தெரியாமல் பொய் பேசிட்டு வீட்டில் சொல்லிட்டு ஏதாவது பொய் சொல்லிட்டு படுத்தேன்னா ராத்திரி கண்ணை குத்துற மாதிரிலாம் கனவு வரும். நம்மளுக்கு எப்படி போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்னா, கடவுள் எப்போவுமே நம்மளை கண்ணை குத்துறதுக்கு காத்துனே இவன் எப்போ தப்பு பண்ணுவான், எப்படி இவன் எப்போ தப்பு பண்ணுவான், நம்ம எப்போ கண்ணை குத்தலான்னு கடவுள் காத்துனுக்கிற மாதிரியே ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. கடவுள் அப்படின்னோன்னு நமக்கு என்ன வந்துடுது? பயம். ஒதுங்கிடணும், தூரமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், கடவுளே உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், நீ சொல்கிற மாதிரி எல்லா பூஜையும் இல்லை எல்லா சடங்காச்சாரங்களையும் வழிபாடுகளையும் நான் செய்திருவேன். ஆனால் தயவு செஞ்சு பக்கத்தில் வந்துடாத, ஏன்னா வந்தா நீ கண்ணை குத்திடுவேன், வந்தா நீ கண்ணை குத்திடுவேன். வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம்.
இரண்டாவதாக பார்க்கிறோம், சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தது. எதை காண்பிக்கிறார்னா, இவர்கள் யூதர்கள் உள்ள வந்து இந்த புரட்டுகளை கொண்டு வந்தாங்க இல்லையா, அவர்களுடைய வரலாற்றை இங்க கொண்டு வந்து காண்பிக்கிறார். இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியல. இவர்கள் மத்தியிலே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்பந்தித்துக் கொண்டிருந்த அந்த யூத மார்க்கத்தை அமைந்த கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறு தெரியுமா? அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க. எங்க? 400 வருடம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப யெகோவா தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? இவர்கள் யெகோவா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இல்லையா? அப்போ இவர்கள் தேவனாக யெகோவா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இங்க வருது. இருந்தார், இவர்கள் தேவனாக யெகோவா இருந்தார். இவர்களும் இந்த யெகோவா தேவனை அறிந்திருந்தார்கள் மேலோட்டமாக. இப்ப நியாயப்பிரமாணம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படல, விளங்குதுங்களா? ஆனா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய யெகோவா தேவனை இவர்கள் அறிந்தவர்களாக தான் இருந்தார்கள் இல்லையா? ஆனா இந்த சர்வ வல்ல தேவனை அறிந்தவர்களாக இருந்தும் பார்வோனுக்கு அடிமையாக வாழ்ந்தார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? எப்படி வாழ்ந்தாங்க? அடிமையாக வாழ்ந்தாங்க. நான் வைக்கோல் கொடுத்தாலும் நீ வேலை செய்யணும், வைக்கோல் கொடுக்கலனாலும் நீ வேலை செய்யணும், நீ நான் பிள்ளைய தூக்கி தண்ணியில போட்டு கொல்லுனா நீ போட்டுதான் ஆகணும். அடிமைகளாக வாழ்ந்தார்கள். சரிங்களா? நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். தேவன் இவர்களை விடுதலையாக்கினார். இவங்கள் விடுதலையாவதற்கு என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் கூக்குரலின் இடத்துல ஒரு அவங்க போராட்டம், அவங்க வலி, அவங்க வேதனை என்னை வந்து சேர்ந்ததினாலே நான் என் ஜனத்தை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி மோசேயை அழைக்கிறார். மோசேயின் மூலமாக வழி நடத்தப்பட்டார்கள் இவங்க. கரெக்டுங்களா? இப்படி வந்தவனுங்க பாதி வழியில வந்துட்டு நாங்க அங்கேயே இருந்திருப்போம், அங்கேயே நல்ல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் கிடைச்சதுன்னா, எங்க கிடைச்சது? அங்க வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு மட்டும் கிடைக்கல, உனக்கு சவுக்கடி கிடைச்சது. உன் பிள்ளைங்களை தூக்கி தண்ணியில போட்டு கொன்னு, நிறைய பேர் கல்லுக்கு அடியில செதச்சு நசுக்கி கட்டினாங்க, பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள், அநேகர் செத்து மடிந்தார்கள். இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. என்ன தெரியுது? வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு நாக்குக்கு ருசியா இருந்துச்சு சார். வெங்காயம் வெள்ளைப்பூண்டை தேடின கூட்டம் தான் இந்த கூட்டம். நல்லா விளங்குதுங்களா? அந்த கூட்டம் கிறிஸ்து இயேசுவினாலே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை திருப்பி அடிமைத்தன நுகத்துக்குள்ளாக திருப்புது. ஹலோ, கிறிஸ்து இயேசுவினாலே விடுதலை ஆக்கப்பட்டு ஜெய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த திருச்சபையை திரும்பவும் அடிமை நுகத்துக்கு நேராக நீ இந்த பிரமாணங்களை, இந்த வழிபாடுகளை, இந்த நடைமுறைகளை, இந்த கலாச்சாரங்களை இதெல்லாத்தையும் பின்பற்றினால் மாத்திரம்தான் நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் என்று சொல்லி சுமக்க முடியாத சுமையை கொண்டு வந்து அவர்கள் மேல திணிக்க. இதெல்லாம் அவங்களே செய்திருக்கலாமே, அவர்கள் செய்ய முடியாமல் போனதினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக மோசையோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி முடிஞ்சிருச்சு. நிறைவேற்றி முடிஞ்ச பிறகு புதிய அதை தள்ளிவிடல. நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை தூக்கி எறியல, மோசையோடு கூட செய்த உடன்படிக்கையை தூக்கி எறியல, அதை நிறைவேற்றி முடித்து புதிய உடன்படிக்கையை பரிசீலிக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை லகுவானது ஆனா மேன்மையானது. இந்த புதிய உடன்படிக்கை ஆழ்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இவர்கள் மேலோட்டமாக அடிமைகளாக இருந்தோம். சூப்பர்ஃபிஷியல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா? சூப்பர்ஃபிஷியல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூப்பர்ஃபிஷியாலிட்டி. மேலோட்டமாக பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த ஜனம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் காலகட்டத்தில் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களை பார்த்து இயேசு சொன்னார், இவருடைய உதடுகளினாலே என்னை கிட்டி சேர்ந்து தங்கள் இருதயத்தில் தூரமாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு தேவனை தெரியாது. எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை தெரியும். ஜெபம் பண்ற சொன்னா போய் ஜெபம் பண்றோம். நான் இவனை போல இல்ல,
இவன் பாவி. உன்னை பத்தி ஜெபம் பண்றா, நீ அவனை பத்தி ஜெபம் பண்ற. இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடணும்னா அவன் நல்லா இருக்கிறானே, ஐயோ ஆண்டவரே அவன் எப்படி ஆண்டவரே நல்லா இருக்கலாம். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எல்லாம் அறிந்த தேவனோடு கூட பேசுகிறோம். ஒரு ஐக்கியம். பேதுரு சொன்னான், என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு 3 முறை கேட்டு 3 முறை அவனுக்கு அப்போதான் ஞாபகம் வருது. ஆமாம், 3 முறை சேவல் கூனோன்னு இவர் 3 முறை மறுதளிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பார்க்குறான், ஐயோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரணடைகிறான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு பயங்கரமான ஒரு அழைப்பை கொடுத்துட்ட பிறகு அவன் நம்ம பின்னாடியே வரான் ஓட்டு கேட்கறதுக்கு. நீ என்ன மட்டும் தானே கூப்பிட்ட ஆண்டவரை, இவன் என்ன பின்னாடியே வந்துனுங்கிறான் அப்படின்னு. டேய் உனக்கு சொன்னதை மட்டும் செய்டா, நீ அடுத்த அவன் பின்னாடி வரான் இவன் பின்னாடி வரான்னு இதே பொழப்பு நமக்கு. என்ன உனக்கு கண்ணை மூடி ஆண்டவரே அவன் நாசமா போனான் ஆண்டவரே எனக்கு இப்படி. நீ நல்லா இருக்கணும்னு கேட்கறத விட அடுத்தவன் நாசமா போறோம்னு கேட்கறது தான் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீ எப்படி தேவனை சார்ந்திருக்க முடியும்? சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். கசப்புக்கும் வெறுப்புக்கும் மூர்க்கத்துக்கும் இல்லை, பொறாமைக்கும் பேராசைக்கும் இச்சைக்கும் மேன்மைக்கும் உலகத்தின் காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு மெய் விடுதலையை கட்டளையிட்டு தந்தார். 2 வகையான குமாரர்கள். 2 வகையான குமாரர்கள். முதலாவது கேள்வி கேட்கணும், குமாரர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ என் மனநிலை எப்படி இருக்குது? நான் அடிமை மனநிலையில் இருக்கிறேன்னா, சுயாதீனனாக பிள்ளை என்கிற மனநிலையில் இருக்கிறேன்னா? Am I a slave or am I a son? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா இல்லது வலிமையற்ற தேவர்களுக்கு அடிமையாக இருக்கிறேனா? அநேக காரியம். பார்வோன் யெகோவா தேவனிலும் வல்லவன் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அந்த பார்வோனுக்கு தான் அடிமையாக இருந்தாங்க. கண்ணி வைக்கிற நேரத்தில் பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலில் அழித்து போட்டார் தேவன். இதை வேற சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருந்தது, கணுக்கால் அளவு தண்ணியில் தான் நடந்து வந்தாங்க. அது ஒரு ஆராய்ச்சி வேற. அவங்க வெட்டாந்தரையில் நடந்து வரல. எந்த அளவு தண்ணியில் நடந்து வந்தாங்க? அவங்க கிராஸ் பண்ண இடத்துல கணுக்கால் அளவு தான் தண்ணி இருந்தது. இதை கேட்டுட்டு இருந்த ஒரு குழந்தை சொல்லிச்சு, ஒரு இறையியல் ஆராய்ச்சி கூட்டத்தில் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஹல்லேலூயா பிரைஸ் யூ ஜீசஸ்னு கத்துச்சான். என்னடா என்ன குழந்தை நீ இப்படி சொல்கிற, கத்திரியே நீ கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னா அது சொல்லிச்சான் திரும்ப, பரவாயில்லையே இஸ்ரவேல் ஜனங்கள் கணுக்கால் அளவு தண்ணியில் கடந்து வந்தது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அந்த கணுக்கால் அளவு தண்ணியில் பார்வோனையும் அவன் சேனையையும் என் தேவன் கவிழ்த்து போட்டாரே, அவர் வல்லமையுள்ள தேவன். சார் நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அந்த கணுக்கால் அளவு தண்ணியில என் பார்வோனையும் அவன் சேனையையும் அழித்து போட்டவர் என் தேவன். அப்பவும் அது அற்புதம் தான். அப்பவும் அது அற்புதம் தான். இத்தனை வல்லமையுள்ள தேவனை மறந்துதான் வாழ்ந்து இருந்தானுங்க, அடிமையா இருந்தாங்க. திரும்ப மீட்டு கொண்டு வந்த பிறகு வெங்காயத்துக்கு வெள்ளை பூண்டுக்கு அழுதானுங்க. இதுல ஒரு கேள்வி வேற கேட்டானுங்க, ரொம்ப நல்ல கேள்வி. அங்க கல்லறை இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டானுங்க. வாழ்றது கூட்டிட்டு வந்தா சாவுறதை பத்தி பேசுறது. நான் ஜீவன் பெறும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஜீவன் உள்ளவராக, அவருடைய பிள்ளையாக, அதிகாரம் உள்ளவனாக வாழும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நாம் என்னவா இருக்கிறோம்? அடிமைகளாக இருக்கிறோம். எங்க? சுபாவத்தின்படி. இரண்டாவது காரியம், நீ பிள்ளைகளா இருந்தா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அடுத்த கம்பாரிசனுக்கு வர்றாரு. பிள்ளையா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? இங்க 2 பிள்ளையை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து ஆழமாக நம்ம தியானித்தபடினால நான் மேலோட்டமாக இந்த காரியங்களை பார்க்க விரும்புகிறேன். 2 பிள்ளைகள் ஒரு அப்பாவுக்கு. ஒருவன் அப்பா கூட இருக்கிறதையே வேதனையா நினைச்சான். அப்பா கூட இருக்கிறத துன்பமாக நினைத்தவன் அப்பாவை விட்டுட்டு ஓடி போனான்.
வெறுங்கையா போல அப்பாவோட ஆஸ்திகளை பெற்றுக்கொண்டு, அப்பாவினிடத்திலிருந்து தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை பெற்றுக்கொண்டு அதை போய் சீரழித்து கெடுத்து தன்னுடைய சுதந்திரத்தை வீணாக்கி விட்டு திரும்ப வருகிறான். இவன் அப்பாவோட கூட வளர்ந்தான், அப்பாவால பெற்றெடுக்கப்பட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? இவனும் இந்த தகப்பனுடைய பிள்ளை தான், இந்த தகப்பனால பெற்றெடுக்கப்பட்டவன் தான். ஆனா தகப்பனுக்கு பிரியம் இல்லாதவனாக இருந்தான். அது மாத்தி சொல்லட்டுமா? இந்த தகப்பனை இவனுக்கு பிரியம் இல்லை, தகப்பன் மேல இவனுக்கு பிரியம் இல்லை, தூரமாய் போய்விட வேண்டும் என்று சொல்லி தகப்பனை விட்டு தூரம் ஓடி போன ஒரு மனிதன் அல்லது மைந்தன். அவன் திரும்பி வந்த பொழுது, பாடுபட்டு அசிங்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து திரும்ப வந்த பொழுது தகப்பன் மாறல, அன்போடு கூட சேர்த்து கொண்டார். இவனுக்கு தகப்பன் மேல பிரியம் இல்லை, தகப்பனுடைய ஆஸ்தியின் மேலதான் பிரியம். விளங்குதுங்களா? அந்த ஆஸ்தியையும் ஒழுங்கா வச்சு வாழ தெரியாம அழித்து விட்டு வந்தவனை அப்பாவினுடைய அன்பு சேர்த்து கொண்டது. தேவனை விட்டு தூரம் போன ஒரு பிள்ளை. இதுதான் கலாத்திய தேசத்தில் இருந்த பிள்ளைகள். இவர்கள் தேவனுக்கு தூரமாய் இருந்தவர்கள். இவர்கள் தேவனை தேடி வந்த பொழுது, சுவிசேஷம் இவர்களுக்கு அறிவித்த பொழுது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, பவுலடியார் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை கேட்டு தங்கள் பாரம்பரியங்களை விட்டு, வழிபாடுகளை விட்டு கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய பிள்ளைகளானார்கள். அதை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய கொண்டாட்டம். என வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்பா வீட்டில் சந்தோஷம், அதை குறித்தாங்க இந்த பகுதி சொல்லுது. இந்த சந்தோஷத்தை ஒருத்தன் பார்த்தான். இவன் அப்பா கூடவே இருக்கிறான். யாரு? அப்பா கூடவே இருந்தவன். அப்பா சொன்ன வேலைகளை எல்லாம் செய்தவன். வந்து சொல்றான், அவன் ஆஸ்தியெல்லாம் வித்துட்டான், வேசிகள் இடத்துல உடைய ஆஸ்திகளை அழித்து போட்டவன் வந்தான். அவனுக்கு நீர் கொண்டாடுற, நானும் உன் கூடவே இருந்து உன் வயல்ல வேலை செஞ்சு பாரு. முதல்ல புரிஞ்சுக்கோ, உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சேன், நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு பேசுறான். அப்பா சொல்றாரு, என் தம்பி கொஞ்சம் கவனிடா. ஆச்சலாம், எனக்கு 2 பிள்ளைகள், ஒருத்தன் என்னை விட்டுட்டு போயிட்டான் சும்மா போல, அவனுடைய பங்கை வாங்கிட்டு போயிட்டான் இல்லையா? அப்ப அவன் பங்கு போயிருச்சுன்னா மீதி இருக்கிறதுல யாருடையது? உன்னுடையதுடா. செல்லம், உனக்கு அதுவே புரியலையே. நீ விடுதலையானவன், நீ சுதந்திரவாளின்னு உனக்கு புரியலையே. நீ அப்பா கூடவே இருக்கிற, அப்பாவை பிரியப்படுத்துறேன்னு நினைச்சு அப்பாவுக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாயே. வெளி தோற்றத்திற்கு அப்ப ஓ இருதயமோ அப்பாவுடைய சொத்துக்கு மேலதான் இருக்குதே தவிர கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்கிற. எல்லாமே உண்டுதான்டா. தேவனை விட்டு ஓடின புறஜாதியார் உண்டு என்று சொன்னால், தேவனோடு கூட இருக்கிறோம், நாங்கள் யெகோவா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருதயத்தினாலே அப்பா கூட தான் இருந்தாங்க, அப்பாவை விட்டு தூரமாக இருந்த யூத கூட்டம் இவர்களையும் தேவ கிருபை காண்டி கொண்டது. இவர்கள் மேலும் தேவ அன்பு இறங்கி வந்தது. இவர்களை நிராகரிக்கல தேவ அன்பு. அப்போ இவர்களை பற்றி கொண்டது தேவனுடைய அன்பும் கிருபையுமே தானே தவிர இவர்களுடைய நடக்கை இல்லை. ஏன்னா இவங்க இருதயம் அப்பாவு கூட இசைந்து இல்லை. வேலை செஞ்சான். ஒருவன் கிரியையினாலே துரோகம் செய்தான், இன்னொருவன் கிரியையினாலே துரோகம் செய்கிறான். தூரமா போயிட்டான். கிரியைகளினாலே அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறான். இவனுக்கு விளங்காத விஷயம், நீ என்ன பண்ணாலும் அப்பா உன் மேல பிரியமா தான்டா இருப்பாரு. ஏன்னா அவர் அப்பாடா. வாட்ச்மேன் நீ கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறான், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன். ஐயா,
நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன் தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி, ஆனால் என்னால தேவனுக்கு பிரியமா இருக்க முடியல. நிறைய நேரங்களிலே நான் தவறி போகிறேன், நான் வீழ்ந்து போகிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ரட்சிப்பை இழந்து விட்டேன்னு நினைக்கிறேன், என் மேல ஆண்டவருக்கு கோபம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாட்ச்மேன் ஐயா கிட்ட புலம்புறான். அவர் அந்த தம்பியின் தோல்ல கையை போட்டுட்டு சொல்றாரு, தம்பி அங்க பாக்குற ஒரு நாய்க்குட்டி, நாய் பாக்குறேன்ல, ஆமா, அந்த நாய் நான் தான் குழந்தையிலேருந்து வளர்க்கிறேன், நான் தான் அதுக்கு பயிற்சி கொடுத்தேன், அதை நான் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன், அது நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக செய்யும், எனக்கு பிடிக்காதது எதுவுமே செய்யாது, சரியா? நான் ஒரு சத்தம் கொடுத்தேன்னா அது எனக்கு உடனே கீழ்ப்படியும், ஒழுக்கமாக இருக்கும். வெல் பிஹேவ்டு டாக், வெல் பிஹேவ்டு டாக். ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு பையன் இருக்கான், வீட்டுக்குள்ள ஒரு பையன் இருக்கான், நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான், வீட்டை குப்பையாக்கி வைக்கிறதே வேலையா வச்சிருக்கிறான், கத்திக்கிட்டே இருக்கிறான். he is not tamed. அவன் சரியா இல்லை, he is messed up. ஆனா அவன் என்ன தெரியுமா தம்பி, என் ராஜ்யத்தின் பங்காளி இந்த நாய் இல்லை, அந்த பிள்ளை தான். என் ராஜ்யம், என் சொத்துக்களுக்கு பங்கு இந்த நாய் கிடையாது. இந்த நாய் நல்லா தான் நடக்குது, ஆனா என் ராஜ்யத்தின் பங்கு என் பிள்ளை தான். பட் he is messed up. No matter how messed up you are, he is still your father. நீ எவ்வளவு உடைந்து இருந்தாலும் அவர் உன் தேவன், அப்பா. அப்பாவின் அன்பு குறைவுபடுவதே இல்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எப்படி தூரமாய் போனவன் வந்து தேவன் பற்றி கொண்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னானோ, நீ அப்பாவை மன்னிப்பு கேட்க வேணாம், தப்பு பண்ணலைன்னா பரவாயில்ல, கட்டி பிடிச்சிக்கோ, நீயும் பிள்ளை ஆயிடுவ. கூடவே இருந்து அந்நியனா இருக்கிறியே, அந்நியனா இராதே, பிள்ளையாயிரு. இந்த அழைப்பை கொடுக்கிறார். ஒரு கேள்வி கேட்கட்டுங்களா? தூரம் போன பிள்ளையாக இருக்கிறீர்களா? பக்கத்தில் இருந்து அந்நியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறீங்களா? How is your life today? புறம்பே போன பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனை வெறுத்து புறம்பே போனவர்களாக இருக்கிறோமா? தேவனோடு கூட இருக்கிறோன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் தேவனுக்கு தூரமா இருக்கிறோமா? அந்நியமா இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அப்பாவோட அரவணைப்பில் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூன்றாவதாக பவுலடியார் இங்கே இன்னொரு உடன்படிக்கையை கொண்டு வந்து காண்பிக்கிறார். அந்த உடன்படிக்கை ரொம்ப அற்புதமானது. ஆபிரகாமுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நமக்கு முன்பதாக 2 பிள்ளைகள் இருந்தாங்க ஆபிரகாமுக்கு. ஒருவன் மாம்சத்தினாலே பிறந்தவன், அவன் பேர் இஸ்மவேல். சாராளுக்கு குழந்தை இல்லாத பொழுது அவளுடைய அவமானத்தை போக்கும்படியாக, அவளுடைய சுய விருப்பத்தின்படி தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய அடிமையானவளை தந்து அவள் மூலமாக மாம்சத்தினாலே பெற்றெடுத்த பிள்ளை இந்த இஸ்மவேல். அவன் இல்லை, சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் உன் மூலமாக, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று சொல்லி ஈசாக்கை வயது முதிர்ந்த காலத்திலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக தேவன் தந்தார். இவன் தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தினாலே பிறந்தவன். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தினாலே பிறந்தவன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார் ஆபிரகாமோடு கூட. 2 துண்டங்களாக வெட்டப்பட்ட துண்டங்களாக வெட்டப்பட்ட அந்த மாம்சம் அங்கே இருக்கிறது. உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த காலத்தில் அந்த பாரம்பரியம் என்னன்னா, அந்த வெட்டப்பட்ட துண்டுகளுக்கு நடுவில்
உடன்படிக்கை செய்து கொள்கிற ரெண்டு பேரும் நடக்கணும், அதை கிராஸ் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உடன்படிக்கையை நீ மீறுவாயானால் நீயும் இந்த வெட்டப்பட்ட துண்டங்களுக்கு ஒப்பாகி விடுவாய். நீ மீறக்கூடாது. ஜீவன் இல்லாத துண்டங்களுக்கு ஒப்பாய், வெட்டி துண்டாக்கப்படுவதற்கு சமானம், மறித்து அசிங்கப்படுவதற்கு சமானம் என்கிற ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தான் இது அன்னைக்கு அந்த பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணாங்க. உடன்படிக்கையின் அடையாளமாக ரெண்டு பார்ட்டிஸும், உடன்படிக்கையில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் உட்கார்ந்து கவனித்து கொண்டிருக்கிறான். தேவன் மாத்திரம் அந்த சின்னங்களுக்கு நடுவில் நடக்கிறார். தேவன் அதை கடந்து போகிறார். அங்க ஆபிரகாமுக்கு வேலையே இல்லை. இது தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை ஆபிரகாமு கூட ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை ஈசாக்கை தந்து நிறைவேற்றினார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இஸ்மவேல் ஈசாக்கை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். மாம்சத்தின் பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். மாம்சத்தின்படி பெற்றெடுத்தவள் வாக்குத்தத்தத்தின் உரிமையாளாகிய சாராளை வம்பு இழுத்து கொண்டே இருந்தாள். என்ன நடந்தது? 4ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. நீங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அது உங்களுக்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சிலர் புகுந்து மாம்சத்தின்படி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை நிர்பந்திக்கிறார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். வாசியமா. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. உங்களை அடிமைப்படுத்துகிற இந்த போதனையை கொண்டு வருகிறவர்களை தயவு செஞ்சு தள்ளுங்க. Anything other than what the scripture tells you, வேத சத்தியம் சொல்லாத காரியங்களை உட்புகுத்தி உங்களையும் என்னையும் அடிமைப்படுத்த நினைக்கிறவர்களின் அடிமை நுகத்துக்கு உட்படாமல் என்ன செய்யணுமா? அவர்களை புறம்பே தள்ளுங்கள்னா விட்டு ஓடிடுங்க, எட்டி மிதிங்கலாம் சொல்ல. just don't listen to them. அவர்களை புறம்பே தள்ளுங்கள். ஏன்னா நீ யாரு? ஆசிமா. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். We are not children of slave. our மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகள் இல்ல, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆதியிலே தேவன் ஏற்படுத்தின வாக்கு தத்தத்தை தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நிறைவேற்றி ஆபிரகாமின் வம்சத்திலே விசுவாச சந்ததியிலே உங்களையும் என்னையும் சேர்த்து இந்த விடுதலையின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினாலே பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்ப கேள்வி, பிள்ளைகள்ன்ற தெளிவு வந்துருச்சு. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? சுயாதீனம் உள்ள பிள்ளைகள் இல்ல. வாக்குத்தத்தம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். we are what? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, you are a child of the covenant. நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அருமையானவர்களே, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன்
அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம், அவரே அதை நிறைவேற்றினார். விசுவாசத்தினாலே அப்பாவோட அன்பிலே இணைக்கப்பட்டோம். தகுதியே இல்லை, தேவன் அன்பாய் நம்மை சேர்த்து கொண்டார். நாம் புறஜாதிகளாய் இருந்தோம், தேவன் நம்மை கிட்டி சேர்ந்து அணைத்து கொண்டு எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்தையும் அவருக்கு விரோதமாய் செலவழித்த நம்மை, துரோகம் செய்த நம்மை, அவருக்கு விரோதமாய் பாவம் செய்த நம்மை இயேசுவின் அன்பு அண்டிக் கொண்டது. கட்டி அரவணைத்து பிள்ளைகளாக்கி இருக்கிறார். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணா எங்க அப்பா என்கிட்ட பிரியப்படுவாருன்னு நினைக்காத. நீ இதெல்லாம் செய்யலைனாலும் அப்பாவுக்கு உன் மேல பிரியம் போகாது. அப்ப நான் என்ன வேணாலும் செய்யலாமா சார்? நான் என்ன பண்ணாலும் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பிரியம் மாறாதா சார்? அப்பாவுக்கு பிரியம் மாறாது. நீ அப்பாவோட அன்பை என்ஜாய் பண்ண முடியாது. மூத்த பையன் வந்து அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணான். எனக்கு சந்தோஷமே இல்லையே, நான் கொண்டாடவே இல்லையே, நான் செலிப்ரேட் பண்ணவே இல்லையே, நீ எனக்கு ஒன்று கூட கொடுக்கலையே. என்ன அப்பாவுக்கு உன் மேல இருக்கிற அன்பு ஒரு காலம் குறைய போறது இல்லை. ஆனா நீ அப்பாவோட அன்பை அனுபவிக்க முடியாது. அப்பாவுடைய பிள்ளை என்கிற நிறைவான சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. அப்ப என்ன சார் நான் பண்றது? நான் எப்படி வாழ வேண்டும்? எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறேனே, நான் எப்படி வாழ வேண்டும்? அதை தான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் தியானிக்க போகிறோம். That is going to be our practical defense for this gospel. யதார்த்த வாழ்க்கையில நாம் எப்படி சுவிசேஷமாய் வாழ வேண்டும் என்பதை 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிள்ளைகளாய் வாழும்படியான படிப்பினை வரப்போகிறது. பிள்ளைகள் தொடர்ந்து வந்து கற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகளாக மாறுங்கள். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தொடர்ந்து பாருங்கள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல இயேசுவே, உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை போல் ஆகுங்கள்னு பவுலடியார் சொன்னது போல, அவர் உம்மை போல இருந்தது போல நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், பாவம் நீங்க கழுவப்பட்டவர்களாய், அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். பிரதான ஆசாரிய, ராஜரீக ஆசாரிய கூட்டமாகும். உமக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை எங்களுக்கு உட்புகுத்தினபடினாலே நன்றி சொல்கிறோம். வழிபாட்டு முறைமைகளினாலும் பாரம்பரியங்களினாலும் சுபாவ தன்மைகளினாலும் அடிமைகளாயிருந்தோம். எங்களை மீட்டு சுதந்திரவாளியாக்கினீர். சுதந்திரத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.